Hello everyone, this is Raghu Gopal from PMR Bulls Academy. So நம்ம சேனலில் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ்க்கான வீடியோஸை கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு பிகினர் லெவல்ஸ் ஒரு வீடியோவாகவும் இருக்கும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் என்னென்ன டைப் ஆஃப் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ப்ரைஸ் வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் எப்படி பிஹேவ் பண்ணும், இன்ட்ராடேயில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது, ஸோ இதை பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது சார்ட்டில் வந்து போகணும். சரி, ப்ரைஸ் ஆனது இப்போ இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கோங்க. ப்ரைஸ் இங்கேருந்து மேலே ரைஸ் ஆகுது. ஒரு குறிப்பிட்ட லெவலில் இந்த இடத்துல இருந்து இதுக்கு மேலே ரைஸ் ஆக முடியல. ஸோ இது வந்து ஏதாவது நெகட்டிவ் நியூஸஸாக இருக்கலாம், நெகட்டிவ் டேட்டாவாக இருக்கலாம், ஆர் இன்வெஸ்டர்ஸ் இந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம், வாட் எவர். பட் சார்ட்டில் இதை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம், ஒரு தடை நிலைன்னு சொல்லுவோம். அதே போல் கீழே ஃபால் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஒரு குறிப்பிட்ட லெவலில் திரும்பவும் ப்ரைஸ் மேலே ரைஸ் ஆகுது. அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணால் சார்ட்டில் என்ன சொல்லுவோம்னா சப்போர்ட்னு சொல்லுவோம். இதே போல் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. இதுக்கு அடுத்து இந்த இடத்துல எவ்ரி லோ வந்து கன்சிடர்ஸ் ஏ சப்போர்ட், எவ்ரி ஹை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். இது வந்து சார்ட்டில் கொடுக்கக்கூடிய ஹை லோ பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் எப்படி ப்ரைஸ் பிஹேவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, ப்ரைஸ் ஆனது திரும்பவும் இதே ரெசிஸ்டன்ஸ் திரும்பவும் மேலே ரைஸ் ஆகும்போது சைக்காலஜிக்கலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரேடர்ஸோடைய சைக்காலஜிக்கு இது வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு காரணத்தினால ப்ரைஸ் கீழே ஃபால் ஆகிருக்கு, திரும்பவும் அதே ப்ரைஸ்க்கு போகும்போது ப்ரைஸ் ஆனது திரும்பவும் கீழே வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணும். ஸோ எவ்ரி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் அஸ் எ ப்ரைஸை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு லெவல். திரும்பவும் ப்ரைஸ் கீழே வரும். இப்போ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் கீழே வந்திருக்கு, அகைன் ப்ரைஸ் திரும்பவும் மேலே ரைஸ் ஆகிருக்கு. ஸோ என்ன ஆகுன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணி ப்ரைஸ் ஆனது ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆனாலோ, ஆர் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பிரேக் பண்ணி இதுக்கு மேலே ஒரு 2-3 கேண்டில் சஸ்டெயின் ஆனாலோ, ட்ரேட் ஆனாலோ, இதே ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாக மாறிடும். சேம் சப்போர்ட்டாக மாறிடும்னா என்ன ஆகும்னா, சப்போஸ் ப்ரைஸ் மேலே ரைஸ் ஆகிட்டு கீழே வரும்போது இதே ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணி ப்ரைஸை அப்லிஃப்ட் பண்ணிவிடும். சேம் ஆப்போசிட், ஒரு சப்போர்ட்டை வந்து இது வந்து சப்போர்ட் இல்லையா, இந்த இது சப்போர்ட் லெவல். சப்போஸ் ப்ரைஸ் ஆனது இதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா, ஒரு கேண்டில் வந்து இதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இதே சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ரெசிஸ்டன்ஸ்னால் ப்ரைஸ் வந்து திரும்பவும் இந்த லெவலுக்கு வரும்போது ப்ரைஸை கீழே ஃபால் பண்ணி விட்டுரும். ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இது ஒரு டைப். ஓவராலாக வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று சார்ட்டோடைய ஹைலோ பேஸ் பண்ணி இருக்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டை பேஸ் பண்ணி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அண்ட் தேர்டு வந்து பார்த்திங்கனாக்கா லெவலை பேஸ் பண்ணி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். லெவல் மீன்ஸ் வந்து இப்போ பிவட் லெவலாக இருக்கலாம், ஆர் கேன் லெவலாக இருக்கலாம், ஆர் ஃபிபனோச்சி லெவலாக இருக்கலாம், ஃபிபனோச்சி ஆர்க்காக இருக்கலாம். இப்போ ட்ரெண்டை பேஸ் பண்ணி எப்படின்னாக்கா, சரி ஒரு ட்ரெண்டுனா என்ன, சப்போர்ட் லோ டு லோ கனெக்ட் பண்ணுறோம். இது வந்து ஒரு அப் ட்ரெண்டு, ட்ரெண்ட் அப் சைடில் இருக்கிறதுனால இது வந்து அப் ட்ரெண்டு. ஸோ ஒரு ட்ரெண்ட் அப் ட்ரெண்டாக இருக்கிற பட்சத்தில் ப்ரைஸ் இதுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா எவ்ரி டைம் இந்த ட்ரெண்டு என்டையர் ட்ரெண்டுமே சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். எப்போல்லாம் வந்து இந்த ட்ரெண்டு நியர்பையில் வருதோ, ஆர் இந்த ட்ரெண்டு டச் பண்ணுதோ, ப்ரைஸை வந்து அப்ரிஷியேட் பண்ணும், மேலே ரைஸ் பண்ணும். ஏன்னா இது எல்லாமே சப்போர்ட் லெவல், சப்போர்ட் பாயிண்ட், சப்போர்ட் ஏரியா. ஸோ ட்ரெண்டை இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும். சப்போஸ் இதே ட்ரெண்டு அப் ட்ரெண்டு இந்த சப்போர்ட் லெவல் வந்து ஒரு கேண்டில் இதுக்கு பிலோவில் க்ளோஸ் ஆகுது, இந்த மாதிரி வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் க்ளோஸ் ஆகுது, பிரேக் அவுட்னு சொல்லுவோம். இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க.
அப்போ இது வரைக்கும் வந்து ப்ரைஸை பாசிட்டிவாக அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய இந்த லெவலானது இந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சுன்னா இது பிரேக் அவுட்னு சொல்லுவோம். திரும்ப ப்ரைஸ் மேலே ரைஸ் ஆகும்போது இந்த சப்போர்ட் லைனில் ட்ரெண்ட் வந்து இந்த ட்ரெண்ட் வந்து சப்போர்ட் லைன், இதே ட்ரெண்டு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ப்ரைஸ் திரும்ப கீழே இதுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்க வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் நியர்பைலையோ இல்லை ட்ரெண்ட் லைனை டச் பண்ணாலோ ப்ரைஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகும், பாசிட்டிவாக அப்ரிஷியேட் ஆகும். ஆனால் எப்போ வந்து இந்த கேண்டில் இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணி இதுக்கு பிலோவில் க்ளோஸ் ஆச்சோ ஆர் இதுக்கு பிலோவில் ஒரு 1 or 2 கேண்டில் சஸ்டெயின் ஆச்சோ இதே சப்போர்ட் லைன் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இது வந்து அப் ட்ரெண்டில் இது போல். இதே டவுன் ட்ரெண்ட்லன்னு வச்சுக்கோங்க, சப்போஸ் ஏதோ ஒரு டவுன் ட்ரெண்ட் எடுத்துட்டீங்க, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா எப்போல்லாம் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் நியர்பையில் வருதோ அப்போல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து டிப்ரிஷியேட் ஆகும், ப்ரைஸ் கீழே ஃபால் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து ப்ரைஸினுடைய பிஹேவியர் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வீக் வந்து இங்கே ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இது ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ். ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்டு இப்போ வந்து இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. லாஸ்ட் வீக் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணும்போது இந்த ட்ரெண்டில் வந்து போயிட்டு இருந்துச்சு. இது வந்து வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்து இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் வந்து ப்ரைஸ் கீழே ஃபால் ஆகும்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து அதை காட்டுறேன். இப்போ இந்த வீடியோ வந்து என்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன், December 8 போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் லெவல் என்ன, இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் வரும். 13,129 வரைக்கும் ப்ரைஸ் வந்து கீழே ஃபால் ஆகும், நம்ம பார்த்துருந்தோம். இப்போ எவ்வளோ தூரம் ஃபால் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 13,700 13,150 வரைக்கும் வந்து கீழே ஃபால் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கா, இது வரைக்கும் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆனது இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கா, எடுத்து ப்ரைஸ் மேலே ரைஸ் ஆகிருக்கா. இது வந்து ஹைலோ பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். இதே ட்ரெண்டை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருந்தேன். இப்போ இந்த டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், டாடா மோட்டார்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது வந்து டவுன் ட்ரெண்டு. இப்போ டவுன் ட்ரெண்டில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, ஹை டு ஹை அப்படியே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல பிரேக் அவுட்னா என்ன, ஒரு கேண்டில் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். நான் வீக்லியில் போடுறேன், இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும். இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. க்ளோஸ் ஆகிட்டு ப்ரைஸ் மேலே ரைஸ் ஆனது திரும்ப கீழே வரும்போது இதே ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிருக்கு பாருங்கள். இதை எக்ஸாக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா இந்த சப்போர்ட் எடுத்திருக்கும். கரெக்டாக அந்த சப்போர்ட் லைனில் எக்ஸாக்டாக அந்த ஹைக்கு போட்டிங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கும். எக்ஸாக்டாக இந்த பாயிண்டில் டச் பண்ணிட்டு திரும்ப மேலே இப்போ ரைஸ் ஆகிருக்கா. இப்போ நான் இதை வந்து என்ன லெவல் 156 இதே நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீக்கில். இந்த ப்ரீவியஸ் வீடியோ வந்து இது December 8 தான், இதுவும் December 8 தான் சொல்லியிருந்தேன். எந்த ப்ரைஸில் மேலே கீழே ஃபால் ஆகும், 160 150 பெஸ்ட்டு சப்போர்ட் எடுக்கும். அப்போ என்ன ட்ரேட் ஆயிடுச்சு, 184 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ கீழே ஃபால் ஆச்சு அப்படின்னா 160 150 சப்போர்ட் எடுக்கும். எடுத்தது அப்படின்னா இதனுடைய டார்கெட், நெக்ஸ்ட் டார்கெட் இதில் நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ 160 150 இந்த ரீஜன் வந்து ஒரு சப்போர்ட் லைனில் வந்து டச் பண்ணும். ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் அகைன் 210 வரைக்கும் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகும். 160 150 210 வரைக்கும் மேலே ரைஸ் ஆகும். இது ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ்
ஸ்விங்குடைய லோவே ஸ்டாப் லாஸ் ஆகுது. ஓகே, சின்ன. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைஸ் வந்து டார்கெட்டை நோக்கி ப்ரைஸ் மேலே ரைஸ் ஆகிருக்கு. இப்போ 210 வரைக்கும் மேலே ரைஸ் ஆகும் மினிமம். இது வந்து ட்ரெண்டை பேஸ் பண்ணி உள்ளது. இதே போல் வேவ் பேஸ் பண்ணியும் லெவல்ஸ் வந்து எடுக்கலாம். அதாவது வேவ் பேஸ் பண்ணினா இந்த டேர்னிங் பாயிண்ட்டு இப்போ ப்ரைஸினுடைய மூவ்மெண்ட் வந்து இப்படி இருக்குது. இந்த டேர்னிங் பாயிண்ட் இது வந்து நம்ம ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா ட்ரெண்ட் லைன்ங்கிறது வந்து பாட்டம் டு பாட்டம் வந்து கனெக்ட் பண்ணுறது. இது வந்து டேர்னிங் பாயிண்ட். இந்த பிரைமரி வேவ், இது வந்து செகண்டரி வேவ், அண்ட் இது வந்து இம்பல்ஸ் வேவ். இந்த டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். இதே போல் வேவ் பேஸ்ட் இல்லாமல் சில பேர் வந்து கேமர்லா மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் பிவட் லைன் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் கேன் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து இன்ட்ராடேல வந்து என்னென்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்க, ஒரு ட்ரெண்ட் அப் ட்ரெண்டாக இருந்தது அப்படின்னா அந்த லெவலை பேஸ் பண்ணி சப்போர்ட் லெவலில் பை பண்ணணும், ரெசிஸ்டன்ஸ் லெவலில் செல் பண்ணணும். சில நாள் வந்து உங்களுக்கு எடுத்தோடனே கேப் அப்பில் இருக்கும். இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இதுதான் ரெசிஸ்டன்ஸு, இதுதான் சப்போர்ட் அப்படின்னா ப்ரைஸ் எடுத்தோடனே இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், கேப் அப்பில் இருக்கும். அப்போ உங்களுக்கு டார்கெட் வந்து பக்கத்தில் தான் இருக்கும், இங்கே போயிட்டு ப்ரைஸ் திரும்பலாம். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து என்ன பண்ணணும்னா, சப்போஸ் கேப் அப் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கேப் அப் தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி டைமில் வந்து சப்போர்ட் லெவலில் வரும்போது பை பண்ணணும். ஒரு ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் இருந்தது அப்படின்னா சப்போர்ட்டில் பை பண்ணணும், ரெசிஸ்டன்ஸில் ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு செல் பண்ணக்கூடாது. ஏன்னா ப்ராபபிலிட்டி ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஸோ ஒரு ட்ரெண்ட் அப் ட்ரெண்டுனா ஒன்லி பை சைடு இருக்கலாம். அந்த பை சைடும் சப்போர்ட் லெவலில் பை பண்ணணும். இது வந்து உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி பை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் 10ல் ஒரு 6 to 8 இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இதே வந்து ட்ரெண்ட் அப் ட்ரெண்டாக இருந்து நீங்கள் ரெசிஸ்டன்ஸில் செல் பண்ணீங்க அப்படின்னா 10 out of 5 to 4 தான் ஒர்க் ஆகும். ஸோ ஆல்வேஸ் ஃபாலோ யுவர் ட்ரெண்ட். ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். ஓகே, இதே வந்து ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக இருந்ததுன்னா நம்ம எவ்ரி ரெசிஸ்டன்ஸில் செல் பண்ணணும், சப்போர்ட் லெவலில் ப்ராஃபிட்டை புக் பண்ணணும், செல் பண்ணி பை பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்னிங்கில் வந்து இந்த லெவல்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். எவ்ரிடே லெவல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவேன். இன்றைக்கி மார்னிங் வந்து நிஃப்டியுடைய லெவல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். கேப் அப்பில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் அப்போ இதை போஸ்ட் பண்ணும்போது 13,960 இந்த லெவலில் ட்ரேட் ஆச்சு. ஒன்லி 15 பாயிண்ட்ஸ் தான். இன்னைக்கு இன்ட்ராடேல ரெசிஸ்டன்ஸ் என்ன 13,975 தான் ரெசிஸ்டன்ஸு. ஆனால் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது மார்னிங் கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு 13,960 ட்ரேட் ஆகிருந்தது. ஸோ வெயிட் பண்ணி சப்போர்ட் லெவலில் பை பண்ணணும். இப்போ இந்த லெவலில் வரும்போது ஒரு பை எடுத்திருந்தோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். சேம் இதே வந்து நான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். என்னுடைய ட்ரேட் வந்து இது இன்றைக்கி நிஃப்டி வந்து எக்ஸ்பைரின்றதுனால நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டில் நான் பை பண்ணியிருந்தேன். சேம் அந்த லெவல் வரும்போது 13,946 பை பண்ணியிருக்கேன். 13,973 ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டேன். ஸோ ஒரு இன்ட்ராடே ட்ரேடர்னால் ஷார்ப்பான என்ட்ரி, ஷார்ப்பான டார்கெட் லெவல், ஐ மீன் வந்து சப்போர்ட் லெவல் என்ன, ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்னன்றது தெரியணும். இது வந்து ஒரு காமனான ஒரு குரூப்பு. இதில் யாருனாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். டெய்லி மார்க்கெட்டுடைய லெவல்ஸ் வந்து நான் இதில் போஸ்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி ஒரு கன்க்ளூஷன், ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் வேறு ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோஸ் வந்துச்சுன்னா நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அதை வந்து போஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ.